அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. அப்படி இருந்தும் நிறைய பெண்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளையும் வீட்டில் இருக்கிற ஆளுகளை சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கான பிரச்சனைகளை வழியையும் அதை எப்படி சமாளிக்கிறன்ற திறமையும் கண்டிப்பாக வளரும். கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாம லாஸ்ட் வரை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். யாருக்குமே பிரச்சனை இல்லாத வீடுன்னு இல்லை. அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்மளுக்கு அது பெரிய பிரச்சனையா அல்லது சின்ன பிரச்சனையான்றதே முடியும். யாருமே தெரியாத வெளியில் யாரோ ஒரு ஆள் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஆனால் வீட்டுக்குள்ளேயோ அல்லது உறவுகள்லேயோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது அந்த நபரால் அப்படின்னா அதை தவிர்க்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு பிரச்சனை தருகிறக்கூடிய உறவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்க மாட்டாங்க, புரியாமல் நடந்துக்குருவாங்க. இப்போ நம்ம இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளோட சூழ்நிலைகள் தெரியும். நம்ம சூழ்நிலைகள் நம்மளை பிடிச்ச உறவுகள், நம்ம அப்பா அம்மா, இந்த மாதிரி ரொம்ப உறவுகளுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். இவங்க இந்த முடிவு எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி பிடிக்காதவங்களுக்கு அதை தெரியாமல் அந்த மாதிரி நடந்துக்கிறவங்க. இன்னொரு கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயநலமான உறவுகள். இந்த உறவுகள் பார்த்திங்கன்னா நம்மளை யூஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே வச்சுருப்பாங்க. வேறு எந்த ஒரு பலனுமே அவங்களுக்கு இருக்கிறாது. ஏதாவது ஒன்றுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக மட்டுமே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கேட்டகரியை சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு சொன்ன புரியாமல் நடந்துக்கிறவங்கள நம்ம புரிய வைக்கவே முடியாது. நம்ம நான் நல்லவன், நான் இதுக்காக தான் அதை செஞ்சேன், இந்த வேலை பண்ணேன், அந்த வேலை பண்ணேன், இவ்வளோ செஞ்சேன் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லி எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அவங்கள புரியவே வைக்க முடியாதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்ச உறவுகள்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. நம்மளை பற்றி நல்லாவே தெரியும். இது நம்மளை புரியாதவங்களுக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே அவங்களுக்கு புரியாது. அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டு கத்தி கோவப்பட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிக்க வேணாம். இது டென்ஷன் ஆகிறனால நம்ம உடம்புக்கு தான் பாதிப்பு. அதனால் கூலாக விட்டுருங்க. நானும் ஸ்டார்டிங்கில் நினைப்பேன் எப்படியாவது பேசி புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ரொம்ப வருஷம் கணக்கில் கடந்ததுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணதுக்கு பின்னாடி தான் இதில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருக்கோம், எதுக்காக அவ்வளோ கோவப்பட்டோம், எதுக்கு கத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தெரியுது. அதனால புரியாத உறவுகள் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள நம்ம கண்டுக்காமல் அவங்கள ஒரு பொருளாகவே எடுத்துக்காமல் இருக்கிறது தான் அவங்களுக்குமே தெரியும். நம்மளை என்னடா நம்ம எவ்வளோ பண்ணாலும் உங்களுக்கு உரைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே போர் அடித்து விட்டு போயிடுவாங்க. நம்மளுக்குமே அவங்கள கண்டுக்க வேணான்னு கொஞ்சம் மைண்டு சேஞ்ச் ஆகும். உடம்பு ஃபஸ்ட்டு பாதிக்கும். கோவப்படுறதுனால அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட ரீப்ளே பண்ணணுமா வேணாமான்னு யோசிங்க. 2வது கேட்டகரியில் இருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த சுயநலமாக இருக்கிறவங்க. இந்த மாதிரி கேட்டகரி கிட்ட நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். சுயநலமாக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம ஒரு லிமிட்டோடு நம்ம நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனைக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உறவுகள்கிட்டையே நம்ம